அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரான் கோச்சிங் சென்டர். டிஎன்எஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதுல இயல் 25 பார்ட் 25 பார்க்க போறோம். இயல் 25 பாருங்க. பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் சாட்சியம். பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் சாட்சியம் பத்தி தான் இப்ப நம்ம இந்த இயல்ல பார்க்க போறோம். அப்ப இயல் 25ன்றது எந்த செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். 307ல இருந்து 336 வரைக்கும், 307ல இருந்து 336 வரைக்கும் பரிசீலனைகளையும் விசாரணைகளையும் சாட்சியத்தை பத்தி சொல்றதுதான் இயல் 25. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இயல் 25னா 307ல இருந்து 336 வரைக்கும் அப்படின்னு நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுல பாருங்க, சாட்சியத்தை எடுப்பதற்கும் பதிவு செய்வதற்குமான முறை. ஒரு சாட்சியத்தை, ஒரு எவிடன்ஸை எடுப்பதற்கும் அது ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் அதோடைய ப்ரொசீஜரை சொல்றதுதான் பத்தி சொல்லுது. 307 பாருங்க, நீதிமன்ற மொழி, லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட்ஸ். 307 307 வந்து நீதிமன்ற மொழி. இது எப்படி பாருங்க, இயல் 25ன்றது 307ல இருந்து 336 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதை நீங்க அப்படியே உங்களுக்கு ஆணித்தனமா இது தெரியணும். அப்ப பிஎன்எஸ்எஸ்ல இயல் 25ன்றது பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் சாட்சியத்தை பத்தி சொல்லுது. அது 307ல இருந்து 336 வரைக்கும் சொல்லுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த 7 தான் உங்களுக்கு ஷார்ட்கட். நீதிமன்ற மொழி 7. அப்ப வாரம் ஃபுல்லா நீ கோர்ட்டுக்கு போனாலும் அங்க என்ன மொழி பேசுவாங்களோ அதான் பேசுவாங்க. 307 என்ன சொல்லுது? நீதிமன்ற மொழின்னு சொல்லுது. நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, இயல் 25ன்றது 307ல இருந்து 336 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதுல 7ன்னா வாரம், வாரத்துல 7 நாட்கள். அப்போ வாரம் ஃபுல்லா போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் என்னது, அங்க என்ன மொழியை பேசுவாங்களோ அதான் பேசுவாங்க. அப்போ 307ன்றது நீதிமன்ற மொழி. 308 பாருங்க. 308 என்ன சொல்லுதுன்னா, சாட்சியம் எதிரியின் முன்னிலையில் எடுக்கப்பட வேண்டும் என்பது சாட்சியம். இப்ப எவிடன்ஸ் வந்து அக்யூஸ்டோடைய பிரசன்ஸ், அவனுடைய முன்னிலையில தான் எடுக்கணும். அக்யூஸ்ட் அவங்க எவிடன்ஸ் வந்து எடுக்கிறது, எவிடன்ஸ் டு பி டேக்கன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். புரியுதுங்களா? அப்ப 308ன்றது சாட்சியம் எதிரியின் முன்னிலையில் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8, இந்த 8 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 8ன்றது எவிடன்ஸ் அக்யூஸ்டோடைய முன்னிலையில எடுக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? 8 அக்யூஸ்ட் முன்னிலையில சாட்சி எடுன்னு சொல்லணும். ஷார்ட்கட் இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க ஃபுல்லா அந்த 308ன்னு நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இயல் 25ன்றது நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், 307ல இருந்து 336 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அப்ப 8, அந்த 8 தான் நீங்க. அப்ப 7ன்றது வாரம் ஃபுல்லா நீ கோர்ட்டுக்கு போனா என்ன மொழி பேசுவாங்களோ அதான் பேசுவாங்க. அப்ப என்னது, நீதிமன்ற மொழி 307. அப்ப 8 பாருங்க, 8 வந்து சாட்சியம் எதிரியின் முன்னிலையில் எடுக்கப்பட வேண்டும். அப்ப என்னது, 8 அக்யூஸ்டோடைய எவிடன்ஸை எடுக்கணும். 8 அக்யூஸ்ட் கிட்ட எவிடன்ஸை எடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 8 அக்யூஸ்ட் கிட்ட எவிடன்ஸை எடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி நீங்க உள்ளலாம் அவ்வளவு டீப்பா படிக்க தேவையில்லை. என்ன தெரிஞ்சுன்னா என்ன சொல்றேன் பாருங்க. வேறு விதமாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டிருந்தால் அன்றி விசாரணை அல்லது வேறு நடவடிக்கை நடைபெறும் போது எடுக்கப்படும் சாட்சியம் அனைத்தும் எதிரியின் முன்னிலையில் அல்லது அவர் நேர்முக முன்னிலையாவது தவிர்க்கப்படும் போது அவருடைய வழக்கறிஞர் முன்னிலையில எடுக்கணும். அப்போ ஒண்ணு அவர்கிட்ட எடுக்கணும், அப்படி இல்லையா அவர் இல்லை அப்படின்னா அவருடைய வழக்கறிஞர்கிட்ட வக்கீல்கிட்ட வச்சு எடுக்கணும். இது மாநில அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் பெயர் குறிப்பிடப்பட்ட இடத்தில் ஆடியோ வீடியோ மூலம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப 308ன்றது என்னது, எவிடன்ஸ அக்யூஸ்டோடைய முன்னிலையில எடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இத வரம்புரையாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை அப்படியே கொடுத்துட்டு இது எந்த செக்ஷன்ல கொடுக்குதுன்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. இப்ப பாலியல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது மற்றைய பாலியல் குற்றங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட 18 வயது கீழே உள்ள நபர் ஒருவர் சாட்சியம் அளிக்கும் போது, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவரை குறுக்கு விசாரணை செய்வதற்கான உரிமையை எதிரிக்கு அளிக்கும் அதே வேளையில் அந்த நபரை முரண்படுத்தாமல் இருப்பதற்கான வழிமுறைகளுக்கு உறுதி செய்தல் வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பாலியல் தாக்குதலோ, ஆக்சுவலா பாலியல் குற்றங்கள் அது 18 வயசுக்கு கீழ் உள்ள அப்படின்னா போக்சோ ஆக்டா போயிடும். அந்த நபருக்கு சாட்சியம் அளிக்கும் போது அவரை குறுக்கு விசாரணை செய்வதற்கான உரிமையை எதிரிக்கு அளிக்கும் அதே வேளையில் அந்த நபரை முரண்படுத்தாமல் இருப்பதற்கான வழிமுறைகளுக்கு உறுதி செய்தல் வேண்டும். முரண்படுத்தக்கூடாது. அடுத்தது விளக்கம் பாருங்க. எதிரி, அப்ப எதிரின்றது என்னது? எவர் தொடர்பாக இயல் 9 கீழ் நடவடிக்கை எனும் இந்த சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு இருக்கின்றதோ அவரை உள்ளடக்கும். எதிரினா யாரு? ஆப்போசிட் பார்ட்டி தான். அது உங்களுக்கு தேவையில்லை. அப்ப 307னா நீதிமன்ற மொழி, 308னா அக்யூஸ்டோடைய முன்னிலையில எவிடன்ஸை எடுக்கணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. 309 பாருங்க. அழைப்பாணை வழக்குகளிலும் பரிசீலனைகளிலும் பதிவு. அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? ஒரு சம்மன் கேஸோ அப்படி இல்லையா ஒரு என்கொயரியோ, ஒரு என்கொயரிஸ் பண்றாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அவ்வளவுதான். சம்மன் கேஸோ இல்ல எதனா ஒரு பரிசீலனைகளிலோ அதை என்ன பண்ணணும்? பதிவு பண்ணணும். அது இப்படி சொல்றதுதான் 309. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 9ன்னு இருக்குல்ல, அந்த 9 ஞாபகம் வச்சுங்க. அப்ப 9 கிட்ட சம்மன் கேஸ் வந்தாலும் சரி, சம்மன் கேஸ்ல என்கொயரி பண்ணா பதிவு பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. 9 கிட்ட சம்மன் கேஸ என்கொயரி பண்றத பதிவு பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்றது புரியுதுங்களே? 9 கிட்ட, இப்போ 9 கிட்ட சம்மன் கேஸை என்கொயரி பண்றதுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப இது மாதிரி ஈஸியா நீங்க கோட் வேர்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்பயுமே மறக்காது. அப்ப 307 நான் தான் சொல்லிட்டேன், வாரம் ஃபுல்லா போனா என்ன மொழி கோர்ட்ல என்ன மொழி பேசுவாங்களோ அதான் பேசுவாங்க. எட்டி அக்யூஸ்டு முன்னால என்னது? எட்டி அக்யூஸ்டு முன்னாடி எவிடன்ஸை எடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 9 பாரு, 9 கிட்ட சம்மன் கேஸை என்கொயரி பண்றத பதிவு பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப 309ன்றது என்னது? அழைப்பாணை வழக்குகளிலும் சம்மன் கேஸ்லையும் என்கொயரி பண்றதையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் 309. அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் உள்ள, அது தேவையில்லை. ஆனா வரம்புரையாக முக்கியம். நடுவர் தாமே அவ்வாறு குறிப்பெடுத்துக் கொள்ள இயலவில்லையானால் அவர் தமது இயலாமைக்கான காரணத்தை பதிவு செய்வதற்கு பின்பு அத்தகைய குறிப்பை எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் பகிரங்கமாக எழுதுவிக்கவோ தாம் சொல்ல எழுதுபடியோ செய்தல் வேண்டும். மேக்சிமம் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்ல அங்க ஒருத்தவங்க டைப் அடிப்பாங்க. அத்தகைய குறிப்பு நடுவரால் கையொப்பமிடுதல் வேண்டும். புரியுதுங்களா? அத்தகைய குறிப்பு நடுவரால் கையொப்பமிடுதல் வேண்டும். இதை எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு நான் சொல்ற பாருங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட், அதாவது ஒரு நடுவர் குறிப்பெடுத்துக் கொள்ள இயலவில்லையானால் அவர் தமது இயலாமைக்கான காரணத்தை பதிவு செய்ததற்கு பின்பு அத்தகைய குறிப்பை எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் பகிரங்கமாக எழுதுவிக்கவோ தாம் சொல்ல எழுதும்படியோ செய்தல் வேண்டும் என கூறும் BNSS பிரிவு எது அப்படின்னு கேட்பாங்க. இது அப்ப என்ன? ஆக்சுவலா அங்க என்னது? ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு சம்மன் கேஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றது 309. அதுல வரம்புரையாக அவரால் அப்படி குறிப்பெடுக்க முடியல அப்படின்னா அடுத்தவங்களை வச்சு எடுக்கணும்னு சொல்றது 309. இதுதான் அங்க விஷயம். புரியுதுங்களா? இப்போ 309 பார்த்தாச்சு. அடுத்தது 310. 310 பாருங்க. பிடிக்கட்டளை வழக்குகளில் பதிவு. அவ்வளவுதான். வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்ணணும், அதை தான் சொல்றாங்க 310. வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்ணணும். 10 ஞாபகம் வச்சுக்கு. ஒரு முட்டை தரேன், வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு முட்டை தரேன், வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்படிதான் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயல் 25ன்றது பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் சாட்சியம் அப்படின்னு நல்லா தெரியணும். அது 307ல இருந்து 336 வரைக்கும் சொல்லுது. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஆர்டரா சொல்ல உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துன்னே இருக்கும்.
அப்ப என்னது 7ன்றது நீதிமன்ற மொழி, 8ன்றது எதிரியுடைய முன்னிலையில சாட்சியத்தை எடுக்கணும், 9ன்றது நான் என்ன சொன்னேன் 9 கிட்ட சம்மன் கேஸ என்கொயரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 10ன்றது பிடிக்கட்டளை வழக்குகளில் பதிவு. என்னது அப்போ ஒரு முட்டை தரேன் வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு நான் வச்சுங்க. ஒரு முட்டை தரேன் வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்றியா. இதுல சப்செக்ஷன் 1 2 3 4 வரைக்கும் இருக்கு. அதை நல்லா டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஒரு நடுவர் முன் விசாரணை செய்யப்படும் பிடிக்கட்டளை வழக்குகள். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வாரண்ட் கேஸை என்கொயரி பண்றாங்க. அனைத்து சாட்சியும் ஒவ்வொருவரையும் விசாரணை செய்து வரும்போது அவரது சாட்சியம் அந்த நடுவராலேயே எழுத்து மூலமாக எழுதி கொள்ளப்பட வேண்டும். ஒரு சாட்சியும் என்கொயரி பண்றாங்க, அதை நடுவரால என்ன பண்ணும் எழுதி கொள்ளப்பட வேண்டும். அல்லது உடல் சம்பந்தமான இயலாமை அல்லது வேறு இயலாமை காரணமாக அவர் அவ்வாறு செய்ய முடியாதிருக்கும் இடத்து அவரது மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் இதற்கென நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் எழுதப்படுதல் வேண்டும். அதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் சொல்ல அங்க பக்கத்துல இருக்க டைப் பண்ணுவாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா பிடிக்கட்டளை வாரண்ட் கேஸை ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. 10 வரமுறையாக கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இந்த உட்பிரிவின் கீழ் சாட்சி ஒருவரிடமிருந்து சாட்சியம் பதிவு செய்வதை ஆடியோ வீடியோ சாதனத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப வாரண்ட் கேஸ்ல ஆடியோ வீடியோ மூலம் பதிவு பண்ணணும்னு சொல்றது எந்த செக்ஷன் கேட்பாங்க? 310. புரியுதா? இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. நாம எப்ப அதை படிக்கணும்னு இறங்கிட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே நீங்க அந்த நாலேஜை வளர்த்துவீங்க. வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே புரிஞ்சிடும். இப்ப 310ல சப்செக்ஷன் 2 சொல்லுது பாருங்க. நடுவர் சாட்சியத்தை எழுதும்படி செய்விக்கும் இடத்து அவர் உட்பிரிவு 1 என்னது அவர் எழுதணும்னு சொல்றாரு. அப்படி எழுத முடியலையா வேற ஒரு ஆளை வச்சு எழுதணும்னு சொல்றாங்க. அப்படி குறிப்பிடப்பட்ட காரணங்களினால் தம்மால் அந்த சாட்சியம் எழுதப்பட முடியவில்லை என்பதற்காக ஓர் உறுதி சான்றிதழ் பதிவு செய்தல் வேண்டும். மேஜிஸ்ட்ரேட்டால எடுக்க முடியல, அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் வைக்க சொல்றாங்க. உறுதி சான்றிதழ் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடுவர் எழுத முடியல, அப்ப உறுதி சான்றிதழை பதிவு செய்யணும் சொல்றது என்னன்னா 310 சப்செக்ஷன் 2 சொல்லுது. புரியுதுங்களா? 2 ஃபர்ஸ்ட் என்னது அவரால் எழுதணும், இல்லைன்னா வேற ஒரு ஆளை எழுத வச்சு சொல்லுது. 2 அப்படி எழுத முடியலையா அதுக்கு ஒரு உறுதி சான்றிதழை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்செக்ஷன் 3 பாருங்க. அத்தகைய சாட்சியம் சாதாரணமாக வரலாற்று முறையில் எழுதப்படுதல் வேண்டும். வரலாற்றுனா கேஸ் ஆஃப் ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரி டீட்டெயிலா எழுதணும். ஆனால் நடுவர் தம் விருப்பம் போல் அத்தகைய சாட்சியத்தில் எந்த பகுதியையும் வினாவிடை வடிவத்தில் எழுதி கொள்ளலாம், எழுதும்படி செய்ய வைக்கலாம். ஷார்ட்டா எழுத சொல்லலாம். புரியுதுங்களா? ஹிஸ்டரியாதான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு விரும்பினா அவர் அதை ஷார்ட்டா கூட எழுத சொல்லலாம். அப்படின்னு சொல்றது இது 310 சப்செக்ஷன் 3 சொல்லுது. அடுத்தது 310 சப்செக்ஷன் 4 பாருங்க. அவ்வாறு எழுதப்பட்ட சாட்சியம் நடுவரால் கையொப்பமிட வேண்டும். புரியுதுங்களா? பதிவு கட்டின் பாகமாக அமைத்தல் வேண்டும். அந்த சிடி ஃபைல், அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்கல்ல, அதுல அது ஒரு பாகமா வைக்கணும் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 4 310. இப்போ உங்களுக்கு 310 ஈஸியா புரிஞ்சிருக்கும். நல்லா கேட்டிருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப ரிவைஸ் பண்ற பாருங்க. 310ன்றது வாரண்ட் கேஸை ரெக்கார்ட் பண்ண சொல்றது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு முட்டை தரம் வாரண்ட் கேஸை ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுல 1 என்ன சொல்லுதுன்னா மேஜிஸ்ட்ரேட் எழுத்து மூலமா அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றதை எழுதணும். அப்படி இல்லையா அவருடைய மேற்பார்வையில அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஆளை அவர் எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுல வரமுறையா என்னன்னு இருக்குன்னா ஆடியோ வீடியோல ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லுது. அதே சப்செக்ஷன் 2 பாருங்க. அப்படி நடுவர் சாட்சியத்தை எடுக்க சொல்றாருல்ல, அப்படி நடுவர் சாட்சியத்தை எடுக்க சொல்றாருல்ல, அத அப்படி எழுதப்படல அப்படின்றதுக்காக ஒரு உறுதி சான்றிதழை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 2. 3 என்ன சொல்லுது? அப்படி அந்த வரலாற்று முறையில தான் எழுதணும். ஆனா அவருக்கு விரும்பினா அதை ஒரு ஷார்ட்டா வினா விடை வடிவத்துல அவர் எழுதலாம் அப்படின்னா எழுத சொல்லலாம்னு சொல்லுது. 4 என்ன சொல்லுது? அப்படி அந்த சாட்சியம் எடுக்கக்குள்ள அவருடைய கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 4. 311 பாருங்க.
311 பாருங்க, அமர்வு நீதிமன்றத்தின் முன் நடக்கும் விசாரணையின் பதிவு. புரியுதுங்களா? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு முன்னாடி நடக்கும் விசாரணையின் பதிவு. புரியுதுங்களா? அப்ப செஷன்ஸ் கோர்ட்ல ட்ரையல் போது அதை ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. புரியுதுங்களா? செஷன்ஸ் கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ண சொல்றது 311. ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்கும், அதுல ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு நான் போச்சு. ஒரே ஒருன்னா என்னது? 1/1/11. புரியுதுங்களா? ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்கும், அதுல ரெக்கார்ட் பண்ணு. ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்கும், அதுல ரெக்கார்ட் பண்ணு. ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்கும், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. இப்படிதான் நீங்க படிக்கணும். இதை நீங்க அப்படியே மனப்படம் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்கு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண. அப்ப செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றத்துல விசாரணை பண்றதுடைய பதிவு சொல்றது 311. நான் தான் சொல்லிட்டேன், ஏன்னா 300 சீரியல் தான், அதனால நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை அந்த 11, 7ல இருந்து 11 வரைக்கும் வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்ப அமர்வு நீதிமன்றத்துல நடக்கிற விசாரணையோடைய பதிவு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, சப்செக்ஷன் 1 பாருங்க. அப்படி செஷன்ஸ் கோர்ட்ல விசாரணை நடக்குது, ட்ரையலுக்கு எடுத்துட்டாங்க. அனைத்து சாட்சி ஒவ்வொருவரையும் விசாரணை செய்து வரும்போது அவரது சாட்சியம் தலைமை வகிக்கின்ற நீதிபதியாலேயோ அல்லது நீதிமன்றத்தில் பகிரங்கமாக அவர் சொல்லவோ அல்லது அவரது மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் இதற்கென அவரால் நியமனம் செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் அலுவலராலோ எழுதப்படுதல் வேண்டும். இதெல்லாம் கோர்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. செஷன்ஸ் கோர்ட் வந்து நீதிபதினு சொல்லணும். அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடாது. செஷன்ஸ் கோர்ட் வந்து நீதிபதி. புரியுதுங்களா? அதே மாதிரி 311 சப்செக்ஷன் 2 பாருங்க. அத்தகைய சாட்சியம் சாதாரண வினா விடை முறையில் எழுதப்படுதல் வேண்டும். புரியுதுங்களா? வினா விடை. நீதிபதி தம் விரும்பினால் அது என்னது, எந்த, அதாவது ஆக்சுவலா ஹிஸ்டரி இதுல எழுதணும். அவர் விரும்பினா அதை வந்து வினா விடை வடிவத்துல எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது 311 சப்செக்ஷன் 2. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து இது மாதிரி ஈவெண்ட் வருதுன்னு தெரியும். நீங்க படிக்காமலே சும்மா இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்ப என்னது, அப்ப 311ன்றது செஷன்ஸ் கோர்ட்ல ரெக்கார்ட் பண்றது இன்வெஸ்டிகேஷனை. அந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது, அது அவர் பதிவு பண்ணணும். அப்படி இல்லையா அதுக்குன்னு நியமனம் பண்ணப்பட்ட அலுவலர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணணும். 311 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, அந்த சாட்சியத்தை வந்து வரலாற்று ஹிஸ்டரியில எழுதணும். அப்படி அவரு எழுதணும்னு அவசியம் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அதை வந்து ஒரு ஷார்ட்டா வினாவிடை வடிவத்துல எழுதலாம். இதுக்கு இது அவ்வளவுதான். எங்க போனீங்க, இங்க, அவ்வளவுதான். நீ அந்த ஹிஸ்டரி நான் வந்து இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு இங்க சென்று அங்க வந்த அதுவே தேவையே இல்லை. அது அப்படிதான் சொல்றாங்க. இப்ப 311 சப்செக்ஷன் 3 பாருங்க. அவ்வாறு எழுதப்பட்ட சாட்சியம் அந்த நீதிபதி என்ன பண்ணும், கையெழுத்து போடணும். இதாங்க 311 சப்செக்ஷன் 3. இப்ப புரியுதுங்களா? அப்ப 311 சப்செக்ஷன் 3 நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா கரெக்டா ஒரு இன்ச் பை இன்ச்சா நடத்துறேன். இதை நீங்க நல்லா வாசிச்சு படிச்சீங்கன்னா, நல்லா இதை கேளுங்க, இந்த வீடியோவை நல்லா கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க, சூப்பரா அப்சர்வ் ஆயிடும். 312 பாருங்க. சாட்சியத்தை பதிவு செய்வதற்கான மொழி. சாட்சியத்தை பதிவு செய்வதற்கான மொழி. ஒரு 2 சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு மொழி தேவையில்லை அப்படின்னு நான் போச்சுங்க. ஒரு 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு மொழி தேவையில்லை. ஒரு 2 சாட்சியத்தை பதிவு பண்றதுக்கு மொழி தேவையில்லை. ஒரு 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு மொழி தேவையில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருனா 1, 2 சாட்சியம் அப்படின்னு சொன்னல, 2னா 2, அப்ப 12 வந்துருச்சா? அப்ப ஒரு 2 சாட்சியத்தை பதிவு பண்ண மொழி தேவையில்லை அப்படின்னு நான் போச்சுங்க. அப்ப என்னது, சாட்சியத்தை பதிவு செய்வதற்கான மொழி. அப்ப எது சொல்லுது, 312 சொல்லுது சாட்சியத்தை பதிவு செய்வதற்கான மொழி, லாங்குவேஜ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ். அவ்வளவுதான். 312 உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப 312 பாருங்க. இதுல வந்து 310 அல்லது 311 கீழ் 310 அல்லது 311. 310ன்றது என்னது, அப்படியே இப்ப சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முட்டதர வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்றியா? அப்ப 310ன்றது என்னது, பிடிக்கட்டளை வழக்குகளுடைய பதிவு. 311 என்ன சொன்னா, ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணு, அமர்வு நீதிமன்றத்துடைய முன் நடக்கும் விசாரணையுடைய பதிவு. அவ்வளவுதான். இப்ப புரியுதுங்களா நான் எதுக்கு அந்த ஷார்ட்கட் சொன்னேன்னு? அப்பதான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். நீங்க அங்க போய் ஆர்டரெல்லாம் எடுத்துன்னு இருக்க அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 300 சீரியல்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இது மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா அசால்ட்டா நீங்க மன் பண்ணிடலாம்.
அல்லது 276 பிரிவின்படி சாட்சியம் எடுக்கப்படும் ஒவ்வொரு வழக்கிலும் சொல்லுது பாரு, சாட்சி நீதிமன்ற மொழியில் சாட்சியம் கொடுப்பாரானால் அது அந்த மொழியில் எழுதி கொள்ளப்பட வேண்டும். புரியுதுங்களா? இதெல்லாம் மற்றபடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா அந்த பாருங்க, அப்படியே கையெழுத்து போடணும். இதுதான் தயாரிக்கப்பட்ட நடுவரால் அல்லது பதிவு கட்டின் பாகமாக அமைத்தல் வேண்டும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு தேவை இந்த வரம்புரையாக செக்ஷன் தான். வரம்புரையாக பாருங்க, கூறு ஆவின் கீழ் சாட்சியமானது ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளப்பட்டிருந்து நீதிமன்ற மொழியில் அதன் மொழிபெயர்ப்பு தரப்பினர்களில் எவராலேனும் கோரப்படாத போது அத்தகைய மொழிபெயர்ப்பு செய்வதை நீதிமன்றம் தவிர்த்து விடலாம். ஒண்ணும் கிடையாது, அப்படி டிரான்ஸ்லேட் பண்றத நீதிமன்றம் தவிர்த்து விடலாம். யாவது ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளப்பட்டிருந்தது, ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளப்பட்டிருந்த நீதிமன்ற மொழியில் அதன் மொழிபெயர்ப்பு தரப்பினர்களில் எவரேனும் கோரப்படாத போது, யாரும் கேட்கல, எனக்கு அதுவே போதுன்ட்டாங்க. அப்ப அது என்ன பண்ணும், நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும் அவசியமே கிடையாது, அது தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 313 பாருங்க. 313 என்ன சொல்லுதுன்னா, சாட்சியம் எடுக்கப்பட்டு முடிவடைந்ததும் அதை பொறுத்த நடைமுறை. சாட்சியம் எடுத்து முடிஞ்சிருச்சு, அப்ப அதை பொறுத்த ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் இன் ரெக்கார்டு டு சச் எவிடன்ஸ் வென் கம்ப்ளீட்டட். புரியுதுங்களா? அதாவது சாட்சியை எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அத நடைமுறை என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்றதுதான் 313. புரியுதுங்களா? ஒருத்தவனுக்கு முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. ஒருத்தவனுக்கு முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க, ஒருத்தவனுக்கு முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் லோக்கல் லாங்குவேஜ், இப்படிதான் நீங்க படிக்கணும். ஒருத்தவனுக்கு முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க, இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஒருத்தவங்க முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க, அப்ப ப்ரொசீஜர் என்ன, அதுதான் சொல்றாங்க. இதுல சப்செக்ஷன் 1, 2, 3 கொடுத்திருக்கிறாங்க. சப்செக்ஷன் 1 பாருங்களேன். 310, 311 கீழ் எடுக்கப்படும் சாட்சி ஒவ்வொருவரின் சாட்சியமும் முடிவடைந்ததும் அது எதிரி முன்னிலையாக இருந்தால் அவரது முன்னிலையில் அல்லது அவரது வழக்கறிஞர் முன்னிலையாக இருந்தால் அவரது முன்னிலையில் சாட்சிக்கு படித்து காட்டப்பட்டு அவசியமான திருத்தம் செய்யப்படவும் வேண்டும். ஒண்ணும் இல்ல, சாட்சிக்கு படிச்சு காட்டணும், அவ்வளவுதான். ஆப்போசிட் பார்ட்டி யாரும் வரல, இல்ல அவங்க வழக்கறிஞர் வரல அப்படின்னா அவங்கள வர வச்சு படிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்றது எது? 313 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 பாருங்க. சாட்சியத்தின் எந்த பகுதியேனும் சரியாக இல்லை என்று அது சாட்சிக்கு படித்து காட்டப்படும் போது அவர் மறுப்பாரானால், புரியுதுங்களா? சாட்சியத்தில் அப்ப படிக்கிறாங்க, அது சாட்சிக்கு படித்து காட்டுறாங்க, அப்ப அவர் மறுக்கிறானா, நடுவரோ அல்லது தலைமை வகிக்கின்ற நீதிபதியோ சாட்சியத்தை திருத்துவதற்கு பதிலாக அந்த சாட்சி செய்யும் ஆட்சேபனையை அதன் மீது குறிப்பு எழுதலாம். அவர் எதனால ஆட்சேபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை குறிப்பெடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்றதுதான் 313 சப்செக்ஷன் 2. ஒன்றும் இல்லை, சாட்சியை மறுக்கிறாரு, அதை நீதிபதி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 313 சப்செக்ஷன் 3 பாருங்க. சாட்சியம் பதிவு செய்யப்பட்ட மொழியானது அது கொடுக்கப்பட்ட மொழியிலிருந்து வேறுபட்டிருந்தது, அந்த மொழி சாட்சிக்கு புரியவில்லை என்றால் பதியப்பட்ட சாட்சியம் அது கொடுக்கப்பட்டுள்ள மொழியிலேயோ அவருக்கு புரிகிற ஒரு மொழியிலேயோ மொழிபெயர்த்து சொல்லப்படும். 313 சப்செக்ஷன் 3 என்னன்னா, சாட்சிக்கு புரியல, அதை மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றது 313 சப்செக்ஷன் 3. புரியுதுங்களா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? 313ன்றது 313 நான் என்ன சொன்னேன், ஒருத்தவனுக்கு முன்னாடியே சாட்சியை எடுத்து முடிச்சிட்டாங்க, ப்ரொசீஜர் என்ன, அதான். அப்ப சாட்சியம் எடுத்து முடிவடைந்ததும் அதை பொறுத்த நடைமுறை. அப்ப அதுல 313 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஆப்போசிட் பார்ட்டியோ இல்ல அவங்க வழக்கறிஞரோ முன்னிலை ஆகல அப்படின்னா அவங்கள வர வச்சு அவங்களுக்கு படிச்சு காட்டி திருத்தம் செய்யலாம்னு சொல்றாங்க. 313 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த சாட்சி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் மறுக்கிறாரு, அதுல ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னா அந்த நீதிபதி அந்த சாட்சியத்தை அவர் என்ன பண்ணலாம், குறிப்பெடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 313 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த சாட்சிக்கு புரியல, அவங்க சொல்றது சாட்சிக்கு புரியலன்னா அதை மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 314 பாருங்க. எதிரிக்கு அல்லது அவரது வாதுரைஞருக்கு மொழிபெயர்த்து சொல்லுதல். எதிரிக்கு, இப்ப ஆப்போசிட் பார்ட்டி, புரியுதுங்களா? அக்யூஸ்ட் அப்படி இல்லைன்னா அவருடைய அட்வொகேட்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லணும், அதை சொல்றது 314. புரியுதுங்களா? ஒரு
இது எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கீங்க, ஒரு 4 அக்யூஸ்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4 அக்யூஸ்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க, ஒரு 4 அக்யூஸ்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4 அக்யூஸ்டுக்கு இல்லைன்னா ஒரு நல்ல அக்யூஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அக்யூஸ்ட்ல ஏது நல்லவன், ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கணும்னா அது சொல்லிக்கலாம். ஒரு நல்ல அக்யூஸ்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு நல்ல அக்யூஸ்டுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப எதிரிக்கு அல்லது வாதுரைஞருக்கு அட்வொகேட், அவரு எதிரி அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அட்வொகேட்டுக்கு என்னது மொழிபெயர்த்து சொல்லணும். இப்ப பாருங்க, இதுல 1 2 3 இதேதான் சேம், நீங்க மேல என்ன படிச்சீங்களோ அதே தான் இருக்கும். அதனால இதை ஈஸியா நீங்களே பாத்துக்குங்க. 315 பாருங்க. 315 என்ன சொல்லுதுன்னா, சாட்சியின் நடை உடை பாவனை பற்றி குறிப்பிடுதல். புரியுதா? 315 சாட்சியின் விட்னஸ் உடைய நடை உடை பாவனை பற்றி குறிப்பிடுதல். புரியுதுங்களா? 315 சாட்சி விட்னஸ், அதாவது 315 தானே, விட்னஸ் உடைய நடை உடை பாவனை பற்றி குறிப்பிடுதல். விட்னஸ் ஒருத்தவன் அஞ்சாம வந்து விட்னஸ் உடைய நடை உடை பாவனையை கேலி பண்றான் அப்படின்னு நான் போச்சு. ஒருத்தவன் ஒருத்தவன்னா 1, அஞ்சாமன்னா 5, ஒருத்தவன் அஞ்சாம வந்து விட்னஸ் உடைய நடை உடை பாவனையை கேலி பண்றான் அப்படின்னு நான் போச்சேன். ஒருத்தவன் அஞ்சாம விட்னஸ் உடைய நடை உடை பாவனையை கேலி பண்றான் அப்படின்னு நான் போச்சேன். இது நீங்க சார் நாங்க இதை மனப்பாடம் பண்றதுக்கு டைரக்டா இதையே மனப்பாடம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை மைண்ட்ல நிக்காது. 315ன்றது இப்போ ஒரு 2 நாளைக்கு நிற்கும். ஆனா நான் சொன்னதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கும். அப்போ ஒருத்தவன் அஞ்சாம விட்னஸ் உடைய நடை பாவனையே கேலி பண்ணிட்டு போயிடறான். விட்னஸ் எவிடன்ஸுக்கான இருந்தவன் அவனையே நடை பாவனை வந்து கேலி பண்ணிட்டு போயிடறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கோர்வையா இருக்கும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே 307 என்னது, 307 இப்ப நானே அப்படியே சொல்றேன் பாருங்க. 307ன்றது என்னது, வாரத்துல கோர்ட்டுக்கு போனா என்ன மொழி பேசுவாங்களோ அதுதான் நீதிமன்ற மொழியா. 308 என்னது, எட்டி அக்யூஸ், அதான் எட்டி சாட்சியம் முன்னிலையில எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. எட்டி அக்யூஸ்ட் முன்னிலையில எவிடன்ஸ் எடு அப்படின்னு நான் சொன்னேன். 308 வந்து எதிரியின் முன்னிலையில் சாட்சியம் இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது 309 நான் என்ன சொன்னேன், 9ங்களுக்கு சம்மன் கேஸ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சம்மன் அழைப்பானை வழக்குகள்ல பதிவு பண்றது 309. 310 பாருங்க, ஒரு முட்டை தரேன் வாரண்ட் கேஸ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 310ன்றது பிடிக்கட்டளை வழக்குகளுடைய பதிவு. 311 என்ன சொன்னேன், ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு தான் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அது என்னது, அமர்வு நீதிமன்றத்துடைய வழக்குகளுடைய பதிவு சொல்றதுதான் என்னது 311. 312 என்ன சொன்னேன், 1 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ண. புரியுதுங்களா? 1 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ண மொழி தேவையில்லைன்னு சொன்னேன். 1 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ண மொழி தேவையில்லை, 1 2 சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ண மொழி தேவையில்லைன்னு சொன்னேன். அப்ப என்னது 312 சாட்சியத்தை பதிவு செய்வதற்கான மொழி. புரியுதுங்களா? 313 பாருங்க. 313 ஒருத்தவனுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் எடுத்தாச்சு, ஒருத்தவனுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் எடுத்தாச்சு. ப்ரொசீஜர் என்ன, சாட்சியம் எடுக்கப்பட்டு முடிந்தது. அதுக்கு பிறகு என்னது நடைமுறை என்னன்றதுதான் 313. 314 என்ன சொன்ன, ஒரு நல்ல அக்யூஸ்ட் மொழிபெயர்த்து சொல்லுன்னு, ஒரு நல்ல அக்யூஸ்ட் கிட்ட மொழிபெயர்த்து சொல்லு. அப்ப 314 என்னது, எதிரிக்கு வந்து மொழிபெயர்த்து சொல்லுதா. 315 என்னது, ஒருத்தவன் அஞ்சாம விட்னஸ் உடைய நடவடிக்கை பாவனையை கேலி பண்றான். இப்ப இது எப்படி ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வரும்? இது மாதிரிதான் நீங்க அப்படியே ஒரு வாட்டி படிக்கிறீங்க, திரும்ப ஒரு வாட்டி இதே படிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இது ஞாபகம் வந்துக்கினே இருக்கும். ஒரு ஜாலியா ஒரு அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கெல்லாம் மறக்காம அப்படியே உங்க கூடவே வந்து இருக்கும். அப்ப 315 என்னது, சாட்சியின் நடைமுறை பாவனை பற்றி குறிப்பிடுதல். 316 பாருங்க, எதிரியை விசாரணை செய்வதை பதிவு செய்தல். புரியுதுங்களா? அக்யூஸ்ட வந்து
விசாரணை பண்றத பதிவு பண்றது, ரெக்கார்ட் பண்றது. 316 அக்யூஸ்ட விசாரணை செய்வதை பதிவு செய்தல். 314 ஒருத்தவன் அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட முதல்ல ரெக்கார்ட் பண்ணு. புரியுதுங்களா? ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட முதல்ல ரெக்கார்ட் பண்ணு. ஒருத்தவனை அறுத்துட்டு அருன்னா ஆறு, ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப 316 என்னது? எதிரியை விசாரணை செய்வதை பதிவு செய்தல். 316 என்னது? எதிரியை விசாரணை செய்வதை பதிவு செய்தல். அதான் 316. ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட ரெக்கார்ட் பண்ணு. புரியுதுங்களா? இப்ப இதுல சப்செக்ஷன் 1, 2, 3 இதெல்லாம் இருக்கு. இது ஒண்ணும் கிடையாது. அவருடைய இயலாமை காரணம் கண்காணிப்பிலும் இதற்கான புதுமையாக பதிவு, அதான் ஏற்கனவே படிச்சதுதான். அதை அப்படியே திரும்ப திரும்ப வந்துனே இருக்கு பாருங்க. நீதிமன்ற மொழியில் இருக்கணும். சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது? சுதந்திரம் புரியவில்லை, அவருக்குரிய மொழிபெயர்த்து சொல்லணும். அவ்வளவுதான், மொழிபெயர்த்து சொல்லணும். இது மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் நீங்களே ஈஸியா படிச்சுக்கலாம். இதை படிச்சீங்கன்னா அப்படியே கோரியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். வரம்புரையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த சிஆர்பிசி இந்த பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, அதுதான் திரும்ப திரும்ப எல்லாத்துலயும் அந்த ப்ரொசீஜர் வந்துகினே இருக்கும். அதை நாம தான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். வரமுறையாக பாருங்க. எதிரி காவலில் இருக்கும்போது அக்யூஸ்ட் கஸ்டடியில் இருக்கிறாரு. அப்ப மின்னணு தகவல் தொடர்பு மூலம் விசாரிக்கப்பட்டிருக்கும் போது அத்தகைய விசாரணைக்கு பிறகு அவரது கையொப்பத்தால் 72 மணி நேரத்துக்குள் 72 மணி நேரத்திற்குள் பெறுதல் வேணும்ன்றாங்க. என்னன்னா 72? ஓகே, இதனால ஞாபகம் வச்சுங்க. இதுதான் முக்கியம். புரியுதுங்களா? 316 இருங்க, நான் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட்ல நாங்க பிரிண்டிங்ல ஏன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அவரது ஆமா 72. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது முக்கியம். அதான் வரமுறையாக நல்லா படிக்கணும். இது எப்படி கேட்பாங்கன்னா, எதிரி காவலில் இருக்கும்போது மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு ஆடியோ வீடியோ மூலம் விசாரிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த விசாரணைக்கு பிறகு அவர் கையொப்பத்தால் 72 மணி நேரத்திற்குள் பெறுதல் வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப 72 மணி நேரத்துல என்ன பண்ணும்? அவருடைய கையெழுத்து பெறணும். அவர் காவலில் இருக்கும்போது அப்படி ஆடியோ வீடியோல அவர் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் 72 மணி நேரத்துக்குள்ள கையெழுத்து பெறணும். இது ரொம்ப முக்கியம். இதை கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது அவ்வளவுதான். 317 பாருங்க. மொழிபெயர்ப்பாளர் உண்மையாக மொழிபெயர்க்க கட்டுப்பட்டவராதல். 317 கொஞ்சம் படிக்கவே நம்மளுக்கு 317 என்ன சொல்லுதுன்னா, மொழிபெயர்ப்பாளர் உண்மையாக மொழிபெயர்க்க கட்டுப்பட்டவராதல் அப்படின்றாங்க. அவர் உண்மையாலுமே மொழிபெயர்க்கணும், அதை கட்டுப்பட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 317. மொழிபெயர்ப்பாளர் உண்மையாகவே மொழிபெயர்க்க கட்டுப்பட்டவராதல். புரியுதுங்களா? மொழிபெயர்ப்பாளர் உண்மையாகவே மொழிபெயர்க்க கட்டுப்பட்டவராதல் அப்படின்னு சொல்றது 317. ஒரு வாரத்துல மொழிபெயர்க்க உண்மையாலுமே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாரத்துல மொழிபெயர்க்க உண்மையாவே கட்டுப்பட்டு இருக்கணும். அப்பதான் மொழிபெயர்க்க முடியும். ஒரு வாரம் ஃபுல்லா மொழிபெயர்க்கனா உண்மையாலுமே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஒரு வாரம் ஃபுல்லா மொழிபெயர்க்க உண்மையாலுமே கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு மொழிபெயர்க்குனே இருந்தா மண்டை குளார் ஆயிடும். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 317 என்னது? ஒரு வாரம் ஃபுல்லா மொழிபெயர்க்கணும்னா உண்மையாலுமே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மொழிபெயர்க்க உண்மையாக கட்டுப்பட்டு வராது. அவ்வளவுதான், இதை ஞாபகம் வச்சுங்க. 318 பாருங்க. உயர் நீதிமன்றத்தில் பதிவு. ஹைகோர்ட். இப்ப ரெக்கார்டு ஹைகோர்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கோர்ட், அடுத்தது செஷன்ஸ் கோர்ட், இப்ப ஹைகோர்ட் வருது பாருங்க. இப்ப ஹைகோர்ட் 318 உயர் நீதிமன்றத்தில் பதிவு. அப்படியே இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஞாபகமா 318னா நீங்க 1/1 சொல்றதுக்கு பதிலா 318னா ஹைகோர்ட்டுடைய ரெக்கார்டு. அப்ப அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் சொன்னீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? எட்டி அக்யூஸ்ட் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணணும்னு அந்த இதுக்கு சொன்னேன். சாட்சி எதிரி முனி சாட்சிய பதிவு பண்றது சொன்னல, அது மாதிரிதான் இதுவும். 318 எப்படின்னா, ஒரு 8 போனா ஹைகோர்ட்ல போயிடலாம், அதான் ரெக்கார்டு. புரியுதுங்களா? ஒரு 8ல ஹைகோர்ட்டுக்கு போனா அதான் ரெக்கார்டு. ஒரு 8ல ஹைகோர்ட்டுக்கு போனா அதான் ரெக்கார்டு.
ஒரு எட்டுல ஹைகோர்ட்டுக்கு போயிட முடியுமா? போக முடியாதானே? அதுதான் ரெக்கார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? இப்ப நான் சொல்றதை கேட்கக்குள்ளதான் உங்களுக்கு அது நல்லா ஈஸியா இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னா அது செட் ஆகும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது கேட்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்னது உங்களுக்கு மனசுல அப்சர்வ் ஆகும். அப்ப ஒரு எட்டுல போனா, ஒரு எட்டுல ஹைகோர்ட்டுக்கு போனா ரெக்கார்டு, அதானே ரெக்கார்டு. ஒரு எட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டா ரெக்கார்டு. அப்ப என்னது 318 ஒரு எட்டு, அவ்வளவுதான். ஒரு எட்டு ஹைகோர்ட்டுக்கு போனா ரெக்கார்டு, ஒரு எட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனா ரெக்கார்டு. அப்ப 318ன்றது என்னது? ஹைகோர்ட்டுடைய பதிவு. 318ன்றது என்னது? ஹைகோர்ட்டுடைய பதிவு, ஹைகோர்ட்டுடைய ரெக்கார்டு. இது அவ்வளவுதான். 319 பாருங்க. சாட்சி முன்னிலையாவதை எப்போது தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம் என்பது. சாட்சி ஒரு விட்னஸ் முன்னிலை ஆகல, அது எப்ப தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம், எப்போது தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது 319. நமக்கு தேவை அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும். புரியுதுங்களா? ரொம்ப டீட்டெயிலா போட்டு நான் உள்ள போய் நல்லா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆக போறீங்களா, இல்ல அட்டார்னி ஜெனரல் ஆக போறீங்களா, இல்ல லீகல் அட்வைசர் ஆக போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு தேவை 319னா என்ன, அப்ப அதுக்கு நமக்கு என்ன ஆன்சர், அந்த 80 கொஸ்டின்ல 80க்கு 80 அடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும், அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு படிக்கிறீங்க, அதுக்குதான் நீங்க ஆன்சர் தேவை. இப்ப நான் சாட்சி முன்னிலையாவதை எப்போது தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு லீகலா அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்கறது வேஸ்ட். நமக்கு இந்த கேள்வி வந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், அதுதான் நமக்கு தேவை. அப்ப 319ன்றது என்னது? சாட்சி முன்னிலையாவதை எப்போது தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம் அப்படின்றாங்க. சாட்சி விட்னஸ் முன்னிலை ஆவல, அப்ப அது எப்ப ஆணை பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு 9 விட்னஸுக்கு வரல, ஆணை பிறப்பிக்கிடலாம். அது என்னது? ஆணை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விட்னஸ் ஒரு 9 விட்னஸுக்கு வரல, ஒரு 9ங்க விட்னஸுக்கு வரல, அப்ப ஆணை பிறப்பிச்சிடு அப்படின்னு ஞாபகம் வச்சு. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றது, ஒரு 9 விட்னஸுக்கு வரல, சாட்சி முன்னிலையாவதை எப்போது தவிர்த்து ஆணை பிறப்பிக்கப்படலாம். அப்ப அதுதான் நமக்கு கோட்வேர்ட். ஒரு 9 விட்னஸுக்கு வரல, அப்ப ஆணை பிறப்பிச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இதுல வரமுறையாக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். வரமுறையாக பாருங்க. இந்தியாவில் குடியரசுத் தலைவரோ, குடியரசு துணைத் தலைவரையோ, மாநிலம் ஒன்றில் ஆளுநரையோ, ஒன்றியத்து மண்டலம் ஒன்றின் ஆட்சியாளரையோ சாட்சியாக விசாரணை செய்வது நீதியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவசியமாக இருக்கும் போது அத்தகைய ஒரு சாட்சியத்தை விசாரிப்பதற்கு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படுதல் வேண்டும். இதுக்குதான் சொல்ல வராங்க. ஒரு குடியரசுத் தலைவரையோ, குடியரசுத் தலைவர் மேல கேஸே போட முடியாது. புரியுதுங்களா? குடியரசுத் தலைவர் மேலேயும் சரி, ஆளுநர் மேலேயும் சரி, கேஸே போட முடியாது. இப்ப அதனாலதான் பன்வாரிலால் தானே இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அவர் ஒரு கேஸ்ல மாட்டினாரு, ஆனா இருந்தாலும் அவர் மேல எதுவுமே பண்ண முடியல பாருங்க. ஏன்னா அவங்க மேலாம் எந்த ஒரு கேஸும் போட முடியாது. அடுத்தது 320 பாருங்க. 320 என்ன சொல்லுது? எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது, எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது 320. எவருக்கு ஆணையம், ஆணையம்னா கமிஷன். புரியுதுங்களா? எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது. 2 முட்டை கொடுத்தா கமிஷன் போடுவாங்க, 2 முட்டை கொடுத்தா கமிஷன் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 முட்டை கொடுத்தா கமிஷன் போடுவாங்க, ஆணையம் பிறப்பிப்பாங்க. அதுதான் 2 முட்டை கொடுத்தா கமிஷன் போடுவாங்க. இப்படி ஞாபகம் வச்சுங்க. 2 முட்டை கொடுத்தா கமிஷன் போடுவாங்க. 320 என்ன சொல்லுது? எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது. அதான் 320. இது ரொம்ப முக்கியம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாவே சொல்றேன். 320 சப்செக்ஷன் 1 பாருங்க. சாட்சி இந்த சட்டம் அல்லாவும் மண்டலங்களுக்குள் இருப்பார் ஆனால், சாட்சி இந்த சட்டம் இந்தியாவில எங்க வேணாலும் சொல்லுது, இந்த மண்டலங்களுக்குள் இருப்பார் ஆனால் எந்த தலைமை நீதித்துறை நடுவரின்
வட்டார எல்லைக்குள் அந்த சாட்சி தென்படுகிறாரோ அந்த தலைமை நீதித்துறை நடுவருக்கு அந்த ஆணை குறிப்பிட்டு அனுப்புதல் வேண்டும். புரியுதா? இப்ப சாட்சி வந்து இந்த கோர்ட்டுக்கு தான் வந்து ஆஜராகணும்ன்ற அவசியமே கிடையாது. புரியுதா? சாட்சி இந்த சட்டம் அளாவும் மண்டலங்களுக்குள் இருப்பாரானால் எந்த தலைமை நீதித்துறை நடுவரின் வட்டார எல்லைக்குள் அந்த சாட்சி இருக்கிறாரோ அந்த தலைமை நீதித்துறை நடுவருக்கு அந்த ஆணை குறிப்பிட்டு அனுப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி இந்தியாவில் இருந்து ஆனால் இந்த சட்டம் அளாவாத மாநிலம் அல்லது பகுதி ஒன்றில் இருப்பாரானால் அந்த ஆணையமானது மத்திய அரசு அறிவிப்பு மூலமாக இதற்கென குறிப்பிடலாகும். நீதிமன்றம் அல்லது அலுவலர்களுக்கு குறிப்பிட்டு அனுப்பப்படுதல் வேண்டும். சாட்சி வந்து இந்தியாவில் இருந்து ஆனா இந்த சட்டம் சில மாநிலங்களுக்கு பொருந்தாது. இந்த பழங்குடியினர் மாநிலம் சொல்லுவாங்க, அதாவது அட்டவணை 5 அந்த அஸ்ஸாமு இதை சொல்லியிருப்பாங்க பாருங்க, நாகாலாந்து, மேகாலயா, இந்த மாதிரி பழங்குடியினர் வாழும் பகுதி இருக்குல்ல, அதுக்கு இது பொருந்தாது. அது மாதிரி ஒரு மாநிலம் பகுதியில இருக்கிறாரு அப்படின்னா அந்த கமிஷன் என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அறிவிப்பு மூலமா இது சொல்லும். உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற ஒரு ஆபீசருக்கு அதை அனுப்புவாங்க. புரியுதுங்களா? அங்க இருக்கிற நீதிமன்றம் அல்லது ஆபீசருக்கு அனுப்புவாங்க. அப்படின்னு சொல்றது எது? சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 பாருங்க. சாட்சி இந்தியாவிற்கு வெளியில் உள்ள ஒரு நாட்டிலோ அல்லது இடத்திலோ இருந்து குற்ற வழக்கு விஷயங்கள் சம்பந்தமாக சாட்சிகளின் சாட்சியத்தை எடுப்பதற்காக அத்தகைய நாடு அல்லது இடத்தில் மத்திய அரசுடன் மத்திய அரசால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குமானால் அந்த கமிஷன் மத்திய அரசு இதற்கென குறிப்பிடலாகும். அங்க இருக்கிற அலுவலருக்கு சொல்லி அதை வந்து இது பண்ணலாம். புரியுதுங்களா? அப்ப என்னது, சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது, இந்தியாவுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்களோ அங்க இந்த ஆணை வந்து கமிஷன் வந்து அனுப்பலாம்னு சொல்லுது. கமிஷன்ஸ் ஒரு கமிஷன் போடுறாங்கன்னா அது பண்ற வேலை. அதே 320 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்தியாவுக்குள்ள சில இடத்துல பொருந்தாது இல்ல, அப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த கமிஷன் அப்படின்னு சொல்றது. 320 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா விட்டு வெளிநாட்டுல அப்படி இருந்தா அந்த விட்னஸுக்கு அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 3. 321 பாருங்க, ஆணைய உத்தரவை நிறைவேற்றுதல். புரியுதுங்களா? ஆணைய உத்தரவை நிறைவேற்றுதல், கமிஷன் போட்டா ஒரு உத்தரவை நிறைவேற்றுதல். புரியுதுங்களா? அது சொல்றது 321. ஆணைய உத்தரவை நிறைவேற்றுதல் 321. ஒரு கமிஷன்ஸ் போடுறாங்க, அந்த கமிஷன்ஸ் நிறைய கமிஷன் இருக்குல்ல, எதுக்குன்னு ஒரு கமிஷனும் போடுவாங்க. அப்ப ஆணைய உத்தரவை நிறைவேற்றுதல் பத்தி சொல்றது எது? 321. 2ல ஒரு கமிஷன் உத்தரவனாச்சு நிறைவேற்றுங்க அப்படின்னு நான் போச்சேன். 2ல ஒரு கமிஷன் உத்தரவனாச்சு நிறைவேற்றுங்க. கமிஷன் ஆணையம், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2ல ஒரு கமிஷன், 2 கமிஷன் போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா 2ல ஒரு கமிஷன் உத்தரவனாச்சு நிறைவேற்றுங்க அப்படின்னு நல்லா அப்படி ஞாபகம் வச்சுங்க. 2ல ஒரு கமிஷன் உத்தரவனாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? அப்ப 321 என்ன சொல்லுது? ஆணைய உத்தரவை நிறைவேற்றுதல். 322 பாருங்க. 322 என்ன சொல்லுதுன்னா, தரப்பினர்கள் சாட்சிகளை விசாரிக்கலாம் என்பது. தரப்பினர்கள் பார்ட்டிஸ் சாட்சிகளை விசாரிக்கலாம் என்பது, விட்னஸை விசாரிக்கலாம். புரியுதுங்களா? தரப்பினர்கள் சாட்சிகளை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும். 2 தரப்பு இருக்குல்ல, அதுல தரப்பு என்ன பண்ணும், சாட்சிகளை விசாரணை, விட்னஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நான் இதை கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலா சொல்றேன். 322 2 தரப்பினர்களை சாட்சியை விசாரிக்கலாம். 2 தரப்பினர் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. 2 தரப்பினர் விட்னஸை விசாரிக்கலாம். 2 தரப்பினர்கள் விட்னஸை விசாரிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 தரப்பினர்கள் விட்னஸை விசாரிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 தரப்பினர்கள் விட்னஸை விசாரிச்சுக்கலாம். இது மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காதுங்க. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுடைய வீடியோவை கேட்கறீங்கன்னா அவ்வளவு இன்வால்மெண்டோட கேட்டுன்னு இருக்கணும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க என்னென்ன வழி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவோம். அதை நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ பாருங்களேன், 2 இப்ப 311 என்ன சொல்லுது? அப்படியே சொல்லுவீங்க.
ஒரே ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு ரெக்கார்டு. 315 என்ன சொல்லுது? இதெல்லாம் நீங்க இப்ப நீங்கெல்லாம் இதுக்கு ஆர்டரா வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே 315 என்ன சொல்லுது? ஒருத்தவன் அஞ்சாம, நான் உங்களுக்கு அப்பயே நான் சொன்னேன், ஒருத்தவன் அஞ்சாம விட்னஸ் உடைய நடைபாவனைய கேலி பண்றான். இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப அதான் ஈஸியா உங்களுக்கு வரும். இப்ப 317 என்ன சொல்லுது? இதெல்லாம் நீங்க என்னது இப்ப இதுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்ப 317 என்ன சொல்லுது? ஒரு வாரத்துல மொழியை பெயர்க்கணும்னா கட்டுப்பட்டு இருக்கணும். நான் சொன்னா இல்லையா? ஒரு வாரம் ஃபுல்லா மொழியை பெயர்க்கணும்னா கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்போ 307 என்ன சொல்லுது? வாரத்துல என்னது நீதிமன்றம் போனாலே அது என்ன மொழி பேசுவாங்களோ அதுதான் அப்படின்னு நான் சொன்னேன், நீதிமன்ற மொழி. இதே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இது மாதிரி வச்சுன்னா இது எப்ப வேணாலும் சொல்லுவீங்க. 322 ரெண்டே ரெண்டு தரப்பினர்களை சாட்சிகளை விசாரிக்கலாம். ரெண்டு தரப்பினர்கள் விட்னஸ் என்ன பண்ணலாம்? விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப 322 சப்செக்ஷன் 1 பாருங்களேன். இந்த சட்டத்தின்படி நடக்கும் நடவடிக்கைகளில் ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படும் போது அந்த நடவடிக்கைக்கான தரப்பினர்கள் முறையே அந்த ஆணையை குறிப்பிட்டு அனுப்புகிற நீதிமன்றமோ அல்லது நடுவரோ வழக்கின் பிரச்சனைக்கு தொடர்புடையவை என்று நினைக்கலாகும். விடுவினாக்கள் எவற்றையும் எழுத்து மூலமாக அனுப்பலாம். எந்த நடுவர் நீதிமன்றம் அல்லது அலுவலர்களுக்கு அந்த ஆணை குறிப்பிட்டு அனுப்பப்பட்டுள்ளதோ அல்லது நிறைவேற்ற கடமை அளிக்கப்பட்டுள்ளதோ அந்த நடுவர், அப்படியே நீங்களே படிச்சீங்க, எல்லாம் படிக்கிற மாதிரிதான் இருக்கு. 323 என்ன சொல்லுதுன்னா, ஆணைய உத்தரவை திருப்பி அனுப்புதல். கமிஷன்ஸ் ரிட்டர்ன். ஆணைய உத்தரவை இப்ப ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டு அதுக்கு உத்தரவு கொடுக்குது, இது மாதிரி இந்த இடத்துல இதை விசாரிக்கணும்னு, அதை திருப்பி அனுப்புறாங்க. ஆணைய உத்தரவை திருப்பி அனுப்புதல். அது சொல்றது எது? 323 323 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிட்டர்ன் ஆஃப் கமிஷன்ஸ், புரியுதுங்களா? ஆணைய உத்தரவை திருப்பி அனுப்புதல். இது எப்படின்னா, ஆணைய உத்தரவை திருப்பி அனுப்புதல். ரெண்டு உத்தரவை முன்னாடியே இப்படி ஞாபகம் வச்சுங்க. 23 2 பேருக்கு முன்னாடியே ஆணைய கமிஷன் உத்தரவை நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்கு முன்னாடியே கமிஷன் உத்தரவை திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்கு முன்னாடியே கமிஷன் உத்தரவை திருப்பி அனுப்பிட்டேன். இதெல்லாம் எழுதிக்கணும். எப்படி எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். 2 பேருக்கு முன்னாடியே கமிஷன் உத்தரவை திருப்பி அனுப்பிட்டேன். இதெல்லாம் நீங்க இது மாதிரி எழுதி வச்சுக்கினாதான் ஈஸியா உங்களுக்கு என்னது திரும்ப நீங்க பார்க்கக்குள்ள ரிவிஷனுக்கு ஈஸியா பார்க்கலாம். 2 பேருக்கு முன்னாடியே கமிஷன் உத்தரவை திருப்பி அனுப்பிட்டேன். அப்ப ஆணைய உத்தரவை திருப்பி அனுப்புதல் 323 அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது 324 பாருங்க. நடவடிக்கையை ஒத்தி வைத்தல். அட்ஜர்ன்மெண்ட்னுவாங்க. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நடவடிக்கையை ஒத்தி வைத்தல், கோர்ட் இஸ் அட்ஜர்ன்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. நடவடிக்கையை ஒத்தி வைத்தல் 324 2 நாளா நடவடிக்கையை ஒத்தி வச்சுக்கினே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கேன். 2 நாளா நடவடிக்கையை ஒத்தி வச்சுக்கினே தான் இருக்கிறாங்க, அட்ஜர்ன்மெண்ட் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. 2 நாளா நடவடிக்கையை ஒத்தி வச்சுக்கினே தான் இருக்கிறாங்க. 2 நாளா அப்படின்னா 24, புரியுதா? 2 நாளா நடவடிக்கையை ஒத்தி வச்சுக்கினே தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப 324 என்ன சொல்லுது? நடவடிக்கையை ஒத்தி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். 325 பாருங்களேன். அயல் நாட்டு ஆணையத்தை நிறைவேற்றுதல். ஃபாரின் கமிஷன்ஸ் அவங்களுடைய நிறைவேற்றுதல். அயல் நாட்டு ஆணையத்தை நிறைவேற்றுதல். அயல் நாட்டு ஆணையத்தை நிறைவேற்றுதல் 325. 25ன்றது கால் நூற்றாண்டு, புரியுதுங்களா? கால் நூற்றாண்டு தானே இது. கால் நூற்றாண்டா எந்த ஒரு ஃபாரின் கமிஷன் நிறைவேற்றினது இல்லை. கால் நூற்றாண்டா
எந்த ஒரு ஃபாரின் கமிஷனையும் நிறைவேற்றினதில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கால் நூற்றாண்டா எந்த ஒரு, இப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 75 வருஷம் ஆயிடுச்சுல, அது மாதிரி கால் நூற்றாண்டா எந்த ஒரு ஃபாரின் கமிஷனையும் நம்ம நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கால் நூற்றாண்டுனா 25 வருஷம், அதை ஞாபகம் வச்சுங்க. கால் நூற்றாண்டா எந்த ஒரு ஃபாரின் கமிஷனையும் நாம நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 325ன்றது என்னது? அயல்நாட்டு ஆணையத்தை நிறைவேற்றுதல். 325 அப்படியே படிச்சீங்க, ஒண்ணும் கிடையாது, சும்மா வெறும் கதையா தான் இருக்கு. 326 பாருங்க, மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம். 326 இப்ப பாருங்களேன். இப்ப 326 இருக்குல்ல, அப்படியே 316 சொல்லுங்க பார்ப்போம். 316 அப்படியே டக்குனு, இப்ப நான் சொன்ன ஷார்ட்கட்டை நீங்க நல்லா காதல கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லுவீங்க. என்னது? ஒருத்தவனை அறுத்த அக்யூஸ்ட விசாரணை செய்யு அப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட விசாரணை செஞ்சு ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதுதான் அது. ஒருத்தவனை அறுத்துட்டு வந்த அக்யூஸ்ட விசாரணை பண்ணி ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அது அப்ப 316ன்றது என்னது? 316ன்றது எதிரியை விசாரணை செய்வதை பதிவு செய்தல், அதான் 316. அப்ப 326ன்றது என்னது? மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம். 326 மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம். அப்ப என்னது? என்னது? மருத்துவ ரெண்டு பேரை அறுத்துட்டு வந்தாலும் மருத்துவருடைய சாட்சிகள்லாம் வாக்குமூலமா இருக்கணும். புரியுதா? 2 பேரை அறுத்துட்டு வந்தாலும் மருத்துவருடைய சாட்சி வாக்குமூலம் தேவை. நீ எத்தனை பேர் வேணாலும் அறுத்துக்க, 2 பேரை அறுத்துட்டு வந்தாலும் மருத்துவருடைய சாட்சி வாக்குமூலம் தேவை அப்படின்னு நான் வச்சேன். டாக்டருடைய மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம் தேவை அப்படின்னு நான் வச்சேன். 2 பேரை அறுத்துட்டு வந்தான், டாக்டர் தான் அதுக்கு விட்னஸ் அப்படின்னு நான் வச்சுங்க. புரியுதுங்களா? 2 பேரை அறுத்துட்டு வந்தான், டாக்டர் தான் அதுக்கு விட்னஸ். 2 பேரை அறுத்துட்டு வந்தான், டாக்டர் தான் அதுக்கு விட்னஸ். அப்படி இது மாதிரி நான் வச்சுங்க. 2 பேரை அறுத்துட்டு வந்தான், டாக்டர் தான் விட்னஸ். 2 பேரை அறுத்துட்டு வந்தான், டாக்டர் தான் விட்னஸ். 2 பேரை அறுத்துட்டு வந்தாலும் டாக்டர் தான் விட்னஸ். புரியுதுங்களா? அப்ப 326ன்றது மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம். 327 பாருங்க. 327 என்ன சொல்லுதுன்னா, நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை, ஐடென்டிபிகேஷன் ரிப்போர்ட், மேஜிஸ்ட்ரேட். புரியுதுங்களா? நடுவரின் அடையாளம் காட்டல் 327. அடையாளம் காட்டல் அறிக்கை, ஐடென்டிபிகேஷன் பரேடுன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப 327 பாருங்க, நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை. நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை சொல்றது எது? 327. 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் வந்து அடையாளம் காட்டினே தான் இருக்கிறார், ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாரு. 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் வந்து அடையாளம் காட்டினே தான் இருக்கிறாரு, ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாரு. அப்படி நான் வச்சுங்க. 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் அடையாளம் காட்டினே தான் இருக்கிறாரு, ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாரு. 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் அடையாளம் காட்டினே தான் இருக்கிறாரு, ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாரு. இப்படி ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் அடையாளம் காட்டினே தான் இருக்கிறாரு, ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாரு. புரியுதுங்களா? அப்ப 327 என்ன சொல்லுதுன்னா, நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை. 327 என்ன சொல்லுது? நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை சொல்றதுதான் 327. 328 பாருங்க, நாணயம் அச்சடிக்கும் சாலை அலுவலர்களின் சாட்சியம். 327 என்ன சொல்லுது? 2 வாரமா மேஜிஸ்ட்ரேட் அடையாளம் காட்டினா இருக்கிறாரு, ரிப்போர்ட் தர மாட்டாரு. அது மாதிரி 328 என்ன சொல்லுதுன்னா, நாணயம் அச்சடிக்கும் சாலை மைண்ட் அலுவலர்களின் சாட்சியம், நாணயம் அச்சடிக்கிற அலுவலர்களுடைய சாட்சியம். 328 2/8 போனா நாணயம் அச்சடிக்கலாம், சாட்சியை யாரும் வரமாட்டாங்க. 2/8 போனா 2/8 போனா நாணயம் அச்சடிக்கிற இடத்துக்கு போலாம், சாட்சி யாரும் வரமாட்டாங்க, அலுவலர்கள் அதான் ஆபீசர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. அப்படி நான் போச்சுங்க.
2/8 நாணயம் அச்சடிக்கிற இடத்துக்கு போனா சாட்சி யாரும் வரமாட்டாங்க. 2/8 நாணயம் அச்சடிக்கிற இடத்துக்கு போனா சாட்சியம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. 2/8 இது இப்ப 328 இருக்குல்ல, அது அப்படியே 318 சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொன்னேன்? 1/8 ஹைகோர்ட்டு போனோம், அதான் ரெக்கார்டு அப்படின்னு நான் சொன்னேன்ல. 1/8 ஹைகோர்ட்டுக்கு போனா அதான் ரெக்கார்டு. அப்ப 2/8 நாணயம் அச்சடிக்கிற இடத்துக்கு போனா சாட்சியம் யாரும் இருக்க மாட்டாங்க. 2/8 நாணயம் அடிக்கிற இடத்துக்கு போனா சாட்சியம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப 328 என்ன சொல்லுது? நாணயம் அச்சடிக்கும் சாலை அலுவலர்களின் சாட்சியம். இதுதான் 328 சொல்லுது. 328 இதெல்லாம் அப்படியே ஒரு இதெல்லாம் நீங்க படிச்சாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். 329 பாருங்க. குறிப்பிட்ட அரசாங்க அறிவியல் வல்லுநர்களின் அறிக்கைகள். இப்போ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே சயின்டிபிக் அவங்க ரிப்போர்ட் எல்லாமே தேவைன்றாங்க. அது என்னது? அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. இத்தனை நாளுக்குள்ள என்ன பண்ணணும், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு. 329 பாருங்க. குறிப்பிட்ட அரசாங்க அறிவியல் வல்லுநர்களின் அறிக்கைகள். சயின்டிபிக் எக்ஸ்பர்ட், அது என்னது? அறிவியல் வல்லுநர்களின் அறிக்கைகள் 329. 2/9 ரிப்போர்ட்டை சயின்டிபிக் கொடுக்கவே இல்லை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. 329 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல. 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சயின்டிபிக் ரிப்போர்ட்னாலும் அந்த ஃபாரன்சிக் அது மாதிரி கணக்கு வச்சுங்க. 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல. 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல. 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சேன். 2/9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கொடுக்கல. அப்ப 329 என்ன சொல்லுது? அறிவியல் வல்லுநர்களின் அறிக்கைகள். அதான் 329 சொல்லுது. 330 பாருங்க. 330 பாருங்க. சில ஆவணங்களை முறையாக நிரூபிக்க தேவையில்லை என்பது. சில ஆவணங்கள், புரியுதுங்களா? அதை வந்து ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. சில ஆவணங்களை முறையாக நிரூபிக்க தேவையில்லை என்பது. அப்படி என்னது? 30 சொல்லுது. டாக்குமெண்ட். 3 முட்டை கொடுத்தா நான் டாக்குமெண்ட்டை நிரூபிக்க மாட்டேன். 3 முட்டை கொடுத்தனா நான் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணவே மாட்டேன். 3 முட்டை இப்படி ஞாபகம் வச்சுங்க. 3 முட்டை கொடுக்கலன்னா நான் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ண மாட்டேன். 3 முட்டை கொடுத்தாதான் ப்ரூவ் பண்ணுவேன். 3 முட்டை கொடுக்கலன்னா ப்ரூவ் பண்ண மாட்டேன். புரியுதா? இப்ப 3 முட்டை கொடுக்கலன்னா நான் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ண மாட்டேன். அப்ப 320 சொல்லுங்க பார்ப்போம். நான் 320 ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 2 முட்டை, 2 முட்டைக்கு கமிஷன்ஸ். புரியுதுங்களா நான் சொன்னது? 2 முட்டை கொடுத்தாதான் கமிஷன் போடுவேன்னு சொன்னேன். 2 முட்டை கொடுத்தாதான் கமிஷன் போடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப 320 என்னது? எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது. 320 என்னது? எவருக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது சொன்னல. அது மாதிரி 330 பாருங்க. 3 முட்டை கொடுத்தாதான், நீ 3 முட்டை கொடுத்தாதான் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் போச்சேன். 3 முட்டை கொடுத்தாதான் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவேன். அதாவது என்னது? 330 சில ஆவணங்களை முறையாக நிரூபிக்க தேவையில்லை என்பது. அடுத்தது 331 பாருங்க. பொது ஊழியர்களின் நடத்தையை நிரூபிக்க உண்மை உறுதிமொழி ஆவணம். அபிடவிட் கேட்கறாங்க. பொது ஊழியர்களின் நடத்தை நிரூபிக்க, பொது ஊழியர்கள் பப்ளிக் சர்வெண்டோடைய அவங்களுடைய கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்கறாங்கல்ல, அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன கேட்டுக்கிறாங்க பாரு. அபிடவிட், உண்மை உறுதிமொழி ஆவணம் கேட்கறாங்க. அது சொல்றது 331. முன்னாடியே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இதெல்லாம் நிரூபிச்சார், அபிடவிட்டை கொடுத்தார். முன்னாடியே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அபிடவிட்டை கொடுத்தார். அவ்வளவுதான் பொது ஊழியர்களின் நன்னடத்தை. அப்படி சொல்லுங்க. 331. 332 பாருங்க. 332 முறைக்காக கொடுக்க வேண்டிய சாட்சியத்தை உண்மை உறுதிமொழி ஆவணத்தின் மூலம் கொடுத்தல். முறைக்காக கொடுக்க வேண்டிய சாட்சியத்தை, ஃபார்மல் கேரக்டர் இருக்கிறாங்களே அவங்களும் அபிடவிட்டோட எவிடன்ஸ் காட்டுறாங்க. முறைக்காக கொடுக்க வேண்டிய சாட்சியத்தை அபிடவிட் மூலம் கொடுத்தல். முறைக்காக.
ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுங்களேன்பா சாட்சியத்தை அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். 32 மும்முரமா இப்படி நான் முன்னாடியே 2 பேர் வந்து ஃபார்மாலிட்டிக்கு விட்னஸ அபிடவிட்ட கொடுத்தாங்க. ஆமா, இப்படி நான் வச்சுங்க. முன்னாடியே 2 பேர் வந்து ஃபார்மாலிட்டிக்காக அபிடவிட்ட கொடுத்தாங்க. முன்னாடியே ஃபார்மாலிட்டிக்காக அபிடவிட்ட கொடுத்தாங்க. அப்படின்னா போச்சுங்க. முன்னாடியே 2 பேர் ஃபார்மாலிட்டிக்காக அபிடவிட்ட கொடுத்தாங்க. முன்னாடியே ஃபார்மாலிட்டிக்காக முன்னாடியே 2 பேர் ஃபார்மாலிட்டிக்காக அபிடவிட்ட கொடுத்தாங்க. முன்னாடியே 2 பேரும் ஃபார்மாலிட்டிக்காக அபிடவிட்ட கொடுத்தாங்க. அதான் முறைக்காக கொடுக்க வேண்டிய சாட்சியத்தை உண்மை உறுதிமொழி ஆவணத்தின் மூலம் கொடுத்தல், அதான் அபிடவிட்டோட கொடுத்தது. 333 ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஃபேன்சி நம்பரா வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. 333 உண்மை உறுதிமொழி ஆவணங்கள் எந்த அதிகாரி முன்னர் உறுதிமொழி செய்யப்பட வேண்டும் என்பது. உண்மை அபிடவிட் இருக்குல்ல, அந்த அபிடவிட் வந்து யாருடைய உறுதிமொழி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது 333. அப்ப 333 என்னது? அபிடவிட் வந்து உறுதிமொழி செய்யப்பட வேண்டும் என்பது. இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். 334 பாருங்க. 334 எங்க? 334 பாருங்க. முந்தைய தண்டனை அல்லது விடுதலையை எவ்வாறு நிரூபிப்பது அப்படின்னு சொல்றது. 334 முந்தைய தண்டனை அல்லது விடுதலையை எவ்வாறு நிரூபிப்பது என்பது. விடுதலை புரியுதா? கன்விஷன்ஸ், பிஎஸ் கன்விஷன்ஸ், அக்யூட்டல், ஹவு டு ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய தண்டனை அல்லது விடுதலை எவ்வாறு நிரூபிப்பது என்பது 334. முன்னாடியே நல்ல வேலையா நான் என்ன பண்ணிட்டேன்? விடுதலையை நிரூபிச்சுட்டேன். முன்னாடியே நல்ல வேலையா நான் விடுதலையை நிரூபிச்சுட்டேன். முன்னாடியே நல்ல வேலையா நான் விடுதலையை நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு நான் வச்சுக்கேன். முன்னாடியே நல்ல வேலையா நான் விடுதலை என்ன பண்ணிட்டேன்? நிரூபிச்சுட்டேன். முன்னாடியே நல்ல வேலையா விடுதலையை நிரூபிச்சுட்டேன். முன்னாடியே நல்ல வேலையா விடுதலையை நிரூபிச்சுட்டேன். முன்னாடியேனா 3, நல்ல வேலையானா 4, 34 ஆச்சா? அப்ப என்னது? விடுதலை எவ்வாறு நிரூபிப்பது அப்படின்னு. அப்ப முந்தைய தண்டனை அல்லது விடுதலை எவ்வாறு நிரூபிப்பதுன்னு சொல்றது என்னது? 334. 335 பாருங்க. எதிரி இல்லாத போது சாட்சியத்தின் பதிவு. அக்யூஸ்டே இல்ல, அவனுடைய எவிடன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்றது? எதிரி இல்லாத போது சாட்சியத்தின் பதிவு. 335 335 எதிரி இல்லாத போது சாட்சியத்தின் பதிவு. 335 எதிரி இல்லாத போது சாட்சியத்தின் பதிவு. முன்னாடி அஞ்சலி வரக்குள்ள எதிரி இல்லை, விட்னஸ பதிவு பண்ணிட்டாங்க. முன்னாடி அஞ்சலி வந்தா அப்ப அக்யூஸ்ட் இல்ல, விட்னஸ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி அஞ்சலி வந்தா அக்யூஸ்ட் இல்ல, விட்னஸ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி அஞ்சலினா 5, முன்னாடினா 3, அஞ்சலினா 5. முன்னாடி அஞ்சலி வந்தா அக்யூஸ்டே இல்ல, ஆனா விட்னஸ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி அஞ்சலி வந்தா விட்னஸே இல்ல, சாரி அக்யூஸ்டே இல்ல, ஆனா விட்னஸ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 335 என்னது? எதிரி இல்லாத போது சாட்சியத்தை பதிவு செய்தார். 336 சில வழக்குகளில் வாது ஊழியர்களா? இது தப்பு, பிரிண்டிங் மிஸ்டேக். 336 இருங்க நான் பாத்துக்கிறேன். 336 வந்து பொது ஊழியர்கள், வாது ஊழியர்கள் போட்டு வச்சுக்கிறேன். சரி, 336 பாருங்க. சில வழக்குகளில் பொது ஊழியர்கள், வல்லுநர்கள், காவல்துறை அதிகாரிகள் சாட்சியம் அளிப்பது. புரியுதா? ஒண்ணும் கிடையாதுங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சாட்சியம் கொடுக்குறாங்கல்ல, சம்மன் கொடுத்து, அதை சொல்றதுதான் 336. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படிங்க, உங்களுக்கு தேவை. 336 சில வழக்குகளில் பொது ஊழியர்கள், வல்லுநர்கள், காவல்துறை அதிகாரிகள் சாட்சியம் அளிப்பது. 336 முன்னாடி ஆறுமுகத்துக்காக காவல்துறை அதிகாரியே சாட்சியம் கொடுத்தார். முன்னாடி ஆறுமுகத்துக்காக காவல்துறையே சாட்சியம் கொடுத்துச்சு அப்படின்னு நான் வச்சுக்கேன். முன்னாடி ஆறுமுகத்துக்காக காவல்துறையே சாட்சியம் கொடுத்துச்சு. முன்னாடி ஆறுமுகத்துக்காக காவல்துறையே சாட்சியம் கொடுத்துச்சு. இப்ப நீங்க இது எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு என்னது எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். இந்த 336 நல்லா பாத்துங்க. வரமுறையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. விசாரணை அல்லது வேறு நடைமுறைகளில் உள்ள தரப்பினர்கள் அத்தகைய பொது ஊழியர், அறிவியல் வல்லுநர் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அறிக்கையை குறித்து சச்சரவு அல்லது மருத்துவ அதிகாரியை நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
புரியுதுங்களா? எல்லாம் ஆடியோ வீடியோவில் அனுமதிக்கலாம்ன்றாங்க, ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா இது மாதிரி இப்ப வீடியோ நல்லா கேளுங்க. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு இந்த இயல் 25 பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.